Hi friends, welcome back to my channel Style with Sandy. இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த் சென்ஸோட NANO-CURE ஃபேஷியல் ஐகானிக் ஸ்டீமரை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். அன்பாக்சிங்லேருந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் தான் வந்து ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு அவங்களே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூவி ஸ்டீம் ஸ்டெரிலைசேஷன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டீம் எடுக்கும் போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் வந்து இது அழிச்சிடும். இதிலேருந்து வரக்கூடிய ஸ்டீம் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கும். மூஞ்சில் தண்ணி தெளிக்கிற மாதிரி இருக்காது. அப்புறம் 50 செகண்ட்ஸ்லேயே வந்து நமக்கு கடகடன் ஃபாஸ்ட்டாக நல்ல ஹை ஸ்டீம் வந்து நமக்கு வரும். இதில் வந்து 100 ml வாட்டர் டேங்க் இருக்குது. அப்புறம் 15 மினிட்ஸ் வந்து ஹாட் மிஸ்ட் சைக்கிள், அதாவது 15 மினிட்ஸ்க்கு வந்து இது ரன் ஆகும். அப்புறமா வந்து அரோமா டிஃப்யூசர் ட்ரே வந்து அதில் வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து போர்ட்டபிளாக இருக்கும். 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் வரும். அப்புறம் 1 பட்டன் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுத்துக்கும் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ 1 இயர் வந்து வாரண்ட்டி இருக்குது. அண்ட் ஸ்டீம் வரும்போது சுத்தமாக வந்து சவுண்டே இருக்காது. ஸோ இப்போ இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இதை வந்து நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு பாக்ஸில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கார்டு, அப்புறமா வந்து அந்த காட்டன் பேட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து யூசர் மேனுவலும் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கார்டில் பேசிக்காக நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து இமீடியட்டாக ஸ்டீமர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அப்புறம் இதை வந்து எசென்ஷியல் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த வாட்டர் வந்து ஸ்டீமரில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கெலாம் கொடுத்துருந்தாங்க. இந்த காட்டன் பேட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் எதாவது மெடிக்கேஷன் போட்டு நீங்கள் ஸ்டீம் எடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக டேங்க்கில் ஊற்றக்கூடாது. இந்த காட்டன் பேடில் நீங்கள் அந்த மெடிக்கேஷன் ஆயிலோ இல்லை எசென்ஷியல் ஆயிலோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு அதை இந்த டிஃப்யூசர் ட்ரேயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் அந்த ஸ்டீமரோட ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டீமரோட பின்னாடி திருப்பினா இங்கே தான் வந்து நமக்கு பிங்க் கலரில் அந்த வாட்டர் டேங்க் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு செலோ டேப் மாதிரி போட்டு அதை ஒட்டியிருக்காங்க. ஸோ வாட்டர் டேங்க் வந்து பக்கத்துக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து 100 ml டேங்க். ஸோ இந்த நாசல் வழியாக தான் நமக்கு ஸ்டீம் வந்து வரும். நீங்கள் அந்த காட்டன் பேடில் மெடிக்கேஷன் ஆயில் ஊற்றிட்டு இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஸ்டீமோடு சேர்ந்து அந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த வாட்டர் டேங்கோட லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள ஒரு வாஷர் இருக்குது. இது வந்து ஈஸியாக கீழே விழுந்துருது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ டேங்க்கில் வந்து நான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிட்டேன். நான் வந்து ஆக்வாகார்ட் வாட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா டைட்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டீமரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஒன்றும் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. ஓகே, இப்போ இதான் வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப், ரெண்டுத்துக்கும் ஒரே பட்டன் தான். இது ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ரெட் லைட் எரியும் அதை சுற்றி. பட் இது வந்து பிளிங்க் ஆகாது. பட் கேமராவில் வந்து பிளிங்க் ஆகுது. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நாசல் வழியாக நமக்கு வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் டேரெக்டாக டேப் வாட்டர் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் இந்த ஸ்டீமருக்கு வந்து லாங் ஷெல்ஃப் லைஃப் இருக்கும் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக ஸ்டீம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்மியாக தான் வரும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டீம் வந்து நல்லா வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து நமக்கு ஸ்டீம் வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நான் கை வைக்கிற டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டீம் எடுக்க ஆரம்பிக்கணும். ரொம்ப க்ளோஸாக வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. ரொம்ப ஹாட்டாக வந்து ஸ்டீம் வந்து ஃபேஸில் பட வேண்டாம். ஸ்டீம் எடுக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கின் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணும், நல்லா பிளட் சர்க்குலேஷன் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அப்புறமா வந்து நேசல் கன்ஜெஷன், ஏதாவது மூக்கடைப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். அப்புறம் முகத்தில் வந்து நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதெல்லாமே வெளியேறிடும். இப்போ நான் வந்து ஸ்டீம் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஸ்டீம் வந்துட்டுருக்கும். அது ஃபியூ செகண்ட்ஸில் வந்து செட்டில் ஆகிடும். இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷனில் ஸ்டீம் எடுத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டீமரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீமர் ஆஃப் பண்ண உடனே வந்து நீங்கள் ஸ்டீமரில் அந்த டேங்க்கில் இல்லை சுற்றியோ எங்கேயுமே வந்து கை வைக்கக்கூடாது. எல்லா இடமுமே வந்து ரொம்பவே சூடாக இருக்கும். அப்படி உங்களுக்கு எங்கேயாவது இதை நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா இந்த ஹேண்டில் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மற்ற வேறு எங்கேயும் கை வச்சிடாதீங்க. 10 மினிட்ஸ் மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த டேங்கை ரிமூவ் பண்ணி அதில் இருக்க வாட்டர்லாம் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டீமரை வந்து கொஞ்சம் எடுத்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிருக்க தண்ணி இல்லாமல் கொஞ்சம் வெளியே வரும்.
தண்ணியெல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா ஃபேன் காற்றுல வந்து நீங்கள் வந்து ஆற விட்டுருங்க. அதில் இருக்க தண்ணிலாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுத்து உள்ளே வைக்கணும். இல்லைனா பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும், அதில் ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. உங்களுக்கு டிஷ்யூ பேப்பரில் வேணும்னா நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் கொஞ்சம் தொடச்சி வச்சுக்கோங்க. மித்தபடி ஃபுல்லாக நம்மளால் உள்ளெல்லாம் துடைக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஃபேன் காற்றுல நல்லாவே காய வச்சுடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த ஸ்டீமரை பற்றின ரிவ்யூ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலுக்குள்ள இருக்க வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay safe and take care. Bye.